ரொம்ப தவம் செஞ்சு வலிமையானவர். இந்த யோகி கரம் பட்டா நாமெல்லாம் நம்ம புண்ணியம் புண்ணியம் அடைஞ்சிருவோம், முக்தி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்னும் ஒரு பாறை சொல்லுது, நீ நிறைய நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிற, அப்படின்னா இந்த யோகி இருந்துன்னு என்ன பண்ணுவாரு? அது தெரியல, அந்த யோகி கிட்ட தான் கேட்கணும், நாம் அவரை வணங்கலாம் அப்படின்னு சொல்லுது. உடனே யோகி கண் விழிச்சு பார்க்குறாரு, 2 பாறைகிட்டையும் பேசுறாரு. பாறைகளே வணக்கம், நீங்கள் வந்து என்ன இவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்றாரு. என்ன செய்ய போறீங்க அப்படின்னா, உங்களை நான் வந்துன்னு செலவழிப்பேன், ஆனால் உங்களுக்கு வழி எடுக்கும், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஒரு பாறை சொல்லுது, நீங்கள் வந்து என்னை எதுவும் செய்ய வேண்டாங்க, உங்கள் கைப்பட்ட போதும், நான் சாதாரணமாக இருக்கிறேன், இந்த பாறை தான் உங்களை பற்றி தெரிஞ்ச பாறை, இந்த பாறையே நீங்கள் சரி இது பண்ணிங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னு. உடனே அந்த பாறை, குருவே வணக்கம், நீங்கள் எதனா செய்யுங்க, நான் உங்ககிட்ட அர்ப்பணிக்கிறேன் அப்படின்றது. உடனே ஒரு உளியை எடுத்து அந்த உளியால் அந்த கல்லை ஒரு சிலையாக செதுக்குறாரு. ரொம்ப அருமையான சிலை, ஒரு பெரிய ஒரு அம்மன் சிலையை விக்கிரகமாக பண்ணிடுறாரு. பொழுது விடிஞ்சிடுது. 2 பாறைகட்டையும் விடை பெற்று அவர் பாட்டுக்கு அவர் கிளம்புறாரு. உடனே ஊர் ஜனங்கள்லாம் பொழுது விடிஞ்ச உடனே நிறைய ஜனங்க வந்து பார்க்குறாங்க, இன்னும் இந்த குகையில் ஒரு ஏதோ ஒரு அந்த பாறை மண் வாசனை வருது, என்ன ஏதுன்னு போய் பார்த்தா ஒரு விக்கிரகமாக இருக்குது, ஒரு அம்மன் விக்கிரகம். உடனே அந்த இடத்துல மூலவரை அமைச்சு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் ஒன்று, அந்த குகையிலேயே ஒரு சின்ன கோயில் கட்டுறாங்க. அந்த கோயில் கட்டிட்டு அந்த குகைக்கு ஏறுறதுக்கான படி வேணும், படி இருந்தால் தான் நல்லா அழகாக போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அந்த யோகியோட பேச்சை கேட்காத ரொம்ப சோம்பலாக இருந்த அந்த பாறையை எடுத்து படிக்கட்டா பண்ணி வெளியே படியாக்கிடுறாங்க. படியாக்கிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க. வர ஜனங்கள்லாம் பால், தேன், தயிர், இந்த மாதிரி பூ புஷ்பங்கள்லாம் எடுத்து வந்து அந்த அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த சோம்பேறி பாறை மேலே எல்லாரும் தேங்காய் உடைச்சி அது வர்றவங்கெல்லாம் அது மேலே தலை மேலே தட்டி தட்டி இங்கே பூஜை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நமக்கு ஆசிரியர்கள் வந்துன்னு மாணவர்களை சிலையாக செதுக்கும் போது அந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் மேலே கோபம் வரும். ஆனால் அந்த ஆசிரியர்கள் தான் இவங்களை வழிபடுற தெய்வமாக்குறாங்க. அதனால் எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களை அந்த யோகி மாதிரி யோசனை பண்ணி அப்பா அம்மாவுக்கு வணக்கத்தை சொல்லி உங்களுடைய சின்ன வயசு கஷ்டத்தை பொறுத்துட்டீங்கன்னா நீங்கள் வருங்காலத்தில் மிக